ஹாய் நண்பா. ஸோ மோட்டரோலா இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக வளர்ந்து நிற்கிறானுங்க. அதுக்கு காரணம் அந்த எட்ஜ் சீரியஸ் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி இன்றைக்கி எல்லோரும் மதியிலையும் மோட்டோ இருக்கா கடையில் இருந்தால் கூடு, இல்லையா நான் வேறு கடையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆடு கொடுத்து வளர்ந்து நிற்கிறானுங்க. காரணம் ஆடு, பிராண்ட் ப்ரொமோஷன். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு மோட்டரோலா தான் கெத்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்ஃபேக்ட் நானே மோட்டரோலா G64 தான் வச்சுருக்கேன். 14 ரூபா பட்ஜெட்டில் எடுத்தேன். ஆனால் நான் இங்கே அவதிப்பட்டு இருக்கிறது என்னென்ன தெரியுமா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நெட்டு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அதாவது என் பக்கத்தில் எப்படி சொல்கிறது, எல்லா பிராண்டும் வச்சுருக்கானுங்க. சாம்சங் இருக்குது, ரியல்மி இருக்குது, ஓப்போ இருக்குது, விவோ இருக்குது. அவனுங்களுக்கு கூட நெட்டு கிடைக்கிது. அந்த இடத்துல எனக்கு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. சர்வீஸ் சென்டர் போய் கேட்டால் 800 ரூபா செலவாகுங்கிறான். இது என்னடா கணக்கு? சர்வீஸ் சென்டர் போய் கேட்டால் 800 ரூபா செலவாகுங்கிறான். டேய், 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குடா. அப்போ இது என்ன நண்பா சொல்கிறது? ஸ்கேம் தானே நண்பா. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே ஒரு பெரிய கம்பெனிங்கிற ஆணவம் தானே. ஸோ யோசிச்சுட்டு எடுங்க நண்பா. இன்னும் நிறையா ஊரில் மோட்டரோலா சர்வீஸ் சென்டரே கிடையாது. எடுத்துகிட்டு யோசிக்க ரொம்ப லாக் ஆகிக்காதீங்க. ஏன்னா 10 ரூபாயாக இருந்தாலும் அது பணம் தான் நண்பா. 5 ரூபா கேட்டாலும் இங்கே கொடுக்குறக்கு யாரும் கிடையாது. நம்ம சம்பாரித்து வாங்குகிற ஃபோன் தான் அது. நீ திருப்பி எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா 14 ரூபாய்க்கு எடுத்தாலும் 6 ரூபா தான் எடுத்துப்பானுங்க. ஸோ பார்த்துக்கோ. அந்த 6 ரூபாயும் சின்ன டென்ட் இருக்கக்கூடாது, கிராக் இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் ஒரு 1000 ரூபா சேர்த்து கேட்க முடியும். ஸோ அப்படி போயிட்டுருக்கு ஃபோனோடது எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோட்டரோலா பர்சனலாக நான் சொல்கிற போது எனக்கு தெரிஞ்சு மிட்ரேஞ்ச் ஃபோன் எல்லாமே எப்படி சொல்கிறது, மிட்ரேஞ்சும் சரி பெரிய சீரீஸும் சரி பயங்கரமாக ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது நண்பா. அது எப்படி நண்பா? என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு நடக்குது, எனக்கு நடக்குது. அதை நான் தெரியப்படுத்தணுமில்ல. இவனுக்கு கூவி ஏமாற்றி விற்றுட்டு போயிடுவானுங்க. கடைசியில் துண்டை போட்டு போகிறது ஏமாறுறது நான் இல்லை. ஸோ யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மோட்டரோலா எட்ஜ் 15 வாங்கின ஒரு பொண்ணுக்கு இதே நிலமை தான். வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை, மதர் போர்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சர்வீஸ் சென்டர் போய் கேட்டால் 900 ரூபா செலவாகுங்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா மதர் போர்டே மாற்றணும், 18,000 ரூபா கொடுங்குறானுங்க. இது என்னடா சர்வீஸ் வாரண்ட்டி? எனக்கு புரியலை. எடுக்கிற வரைக்கும் ஊங்குறானுங்க, எடுத்ததுக்கப்புறம் டாட்டா காட்டிடுறானுங்க. ஸோ மோட்டரோலா இன்ஃபேக்ட் அந்த சோஷியல் மீடியாவிலே போட்டு மோட்டரோலா இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது. ஸோ பார்த்துக்க நண்பா, இந்தியாவோட ஃபோன் ஸ்ட்ராட்டஜி. விவோக்காரனும் அப்படி தான், வருஷத்துக்கு அதே கொடுக்குறான், பணம் மட்டும் ஏறிட்டு போகுது, எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதனால தான் வி சீரிஸ் டல் அடிச்சிருச்சு. ஸோ ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி நண்பா, யோசிச்சுட்டு எடுங்க. ஸோ மோட்டரோலா பார்த்துக்கோங்க. சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு எடுங்க. சர்வீஸ் சென்டர் போய் என்கொயரி பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் மோட்டரோலா H16 எடுக்கிறேங்க. அதில் ஏதாச்சும் போர்டு கம்ப்ளைண்ட்டு, சப்போஸ் வாரண்ட்டியில் நான் கீழே போடாமல் அதிலே கம்ப்ளைண்ட் வந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மாற்றி தருவீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் ஃபோனை வாங்க. ஒரு செகண்ட் ஆகுமா? 20,000 ரூபாய்க்கு ஃபோன் எடுக்கிறீங்க. கேட்குறனால என்ன ஆயிரதில்ல நண்பா. கவனமாக இருந்துக்க நண்பா. தான் ஸ்கேம்னு சொல்லுவாங்க, ஃபோனோட ஸ்கேம். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்வக்கோளாறில் நிறைய பேர் மோட்டோன்னு எடுத்துறாங்க. மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பின் விளைவுகள் தெரியறதில்ல. சர்வீஸ் சென்டரில் நீ சொல்கிறத கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத நீ கேட்கணும் நண்பா.